கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே நான் ரெகுலராக வீடியோ போட்ட டைமில் சொல்லியிருந்தேன் RTX 3050யோட 6GB மாடலை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அந்த டைமில் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த RTX 3050யோட 6GB மாடல் வந்துச்சுன்னா GTX 1650 கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடும், அதே இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ இருக்கிற ஒரே ஒரு GTX கார்டு அதுவுமே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு கார்டு இல்லை, இன்னும் ஒரு GTX கார்டு இருக்குது, GTX 1630. ஸோ அது ரொம்ப சைலண்டாக இருக்குது, இருக்கிறதே தெரியாமல் இருக்குது. ஏன்னா GTX 1630க்கும் GTX 1650க்குமே ஒரு 1000 ரூபீஸ்லேருந்து 500 ரூபீஸ் தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டுமே 4GB VRAM கார்டு தான். ஸோ அந்த கார்டு இருக்கிறதே தெரியாமல் இருக்குது, ஏன்னா அதிகமாக யாருமே வாங்குறதே கிடையாது. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ இப்போ அந்த கதை வேணாம், நம்ம RTX கார்டுக்கே வரும். ஸோ இந்த RTX 3050 6GB அவங்க சொன்ன மாதிரியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல கார்டா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட ஒரு சின்ன ரிவ்யூவை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல இந்த RTX 3050 6GBயோட ப்ரைஸிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த கார்டை நம்மளால் இப்போது 17,000லேருந்து 18,000க்கு உள்ளே வாங்க முடியும். ஸோ அப்படி தான் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இந்த கார்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தோன்னா, அதாவது இதோட ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம RTX 3050 8GB மாடல் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த RTX 3050 6GBக்கும் 8GBக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரெண்ட் இந்த 2GB VRAM தான். ஒரு 2GB VRAM கம்மி பண்ணால் RTX 3050 6GB வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ரெண்டோட ஸ்பெசிஃபிகேஷனுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, பேஸ் கிளாக், பூஸ்ட் கிளாக், அப்புறமா மெமரி இன்டர்ஃபேஸ், அதுவும் இல்லாமல் பேண்ட்வித்தில் கூட இந்த RTX 3050 6GB மாடல் ஒரு டவுன் கிரேடாக தான் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு NVIDIA RTX 3040 6GBன்னு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கம்மியான இருக்குது RTX 3050 8GB VRAM இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. ஸோ யூஸ்வலாகவே நான் யாருக்குமே இந்த சேனல்லேருந்து RTX 3050 8GB கேமிங்காக ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ நாம் இந்த RTX 3050 6GBயோட பெஞ்ச் மார்க்கை பார்க்கலாம். இங்கே RTX 3050 6GBயால் GTX 1660 சூப்பர் கூட அந்த அளவுக்கு காம்படிஷன் பண்ண முடியலை. ஏன்னா GTX 1660 சூப்பர் கூட இங்கே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது RTX 3050 6GB கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. இதுவே நாம் AMDயோட RX 6600 எடுத்தோம்னா இங்கே ரொம்ப அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. 20% அதிகமாக கேமிங் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் இந்த AMDயோட RX 6600ல் பார்க்க முடியும். ஸோ சில பேர் நினைக்கலாம், எப்படியும் இந்த AMD RX 6600ஓட ப்ரைஸிங் 19,000 கிட்ட வருது, இதோட ப்ரைஸிங் 17,000 18,000 தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் ஆக்சுவலாக சேல் டைமில் எல்லாம் நம்மளால் AMDயோட RX 6600 கூட நம்மளால் 17,000 18,000 வாங்க முடியும். நான் சேனலில் கூட நிறைய வாட்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த கார்டு ஆஃபர்லாம் வரும்போது. மற்றபடி சம்டைம்ஸ் சேல்ஸில் கார்டு ஆஃபர் இல்லாமல் கூட 18,000க்கெல்லாம் நம்மளால் AMDயோட RX 6600 வாங்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸிங் தான். ஸோ நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன் RTX 3050 யாருக்கும் கேமிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைன்னு. ஸோ அதுக்கான ஒரு ரீசனுமே சொல்கிறேன். நான் இப்போ இங்கே 8GB மாடல் RTX 3050யோட ஒரு சின்ன பெஞ்ச் மார்க்கை காட்ட போகிறேன். அதையும் நாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச்சான AMDயோட RX 5600 XT கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுக்காக இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போவும் சில இடங்களில் AMDயோட RX 5600 XT அவைலபிளாக இருக்குது. இதோட ஆவரேஜ் ப்ரைஸிங் 14,000 தான். இந்த RTX 3050 8GBயோட ப்ரைஸிங் 19,000 20,000 கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 6,000 ரூபீஸ் கிட்ட ப்ரைஸ் டிஃபரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கார்டையுமே கேமிங்கில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தா கூட இங்கே AMDயோட 5600 XT தான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது நாம் மற்ற கேம்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட இந்த 5600 XTயால் அதிகமான FPS கொடுக்க முடியும். ஸோ இது 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன கார்டு தான். இதே நாம் AMDயோட 6600 கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட இந்த RTX 3050 8GB வெர்ஷனால் கேமிங்கில் கண்டிப்பாக AMDயோட காம்படிஷன் பண்ண முடியாது. இங்கே AMDயோட RX 6600ஆல் RTX 3050 8GBயோட 20% அதிகமான கேமிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். அது 1080pலையும் கொடுக்க முடியும், அதுவும் இல்லாமல் 1440p 2Kலையுமே கொடுக்க முடியும். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சப்பஇருந்தானா எனக்கு நிம்மதியாகுது. ஸோ இப்போ சில பேர் நினைக்கலாம், ரே ட்ரேசிங் போட்டு பாருங்க, ரே ட்ரேசிங் போட்டு பார்த்தா எப்படியும் NVIDIA தான் வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ரே ட்ரேசிங்கிறது லோ அண்ட் கார்டில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஹை அண்ட் கார்டுன்னா ஓகே, டீசெண்டான ஒரு FPS கிடைக்கும். இதுவே நீங்கள் RTX 3050 ரே ட்ரேசிங் ஆன் பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சைபர் பங்க் கேமில் ரே ட்ரேசிங் ஆன் பண்ணாமல் ஒரு மீடியம் டு ஹை செட்டிங்கில் உங்களால் RTX 3050 ஒரு 60 FPS கிடைக்கும்னா, அதுவே நீங்கள் ரே ட்ரேசிங் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டேபிளாக ஒரு 30 FPS கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே அப்ஸ்கேலிங்குமே யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கேம் பிளேயே பண்ண முடியும். ஸோ ரே ட்ரேசிங்கிறது கிட்டத்தட்ட 50% கிட்ட உங்களோட FPSஐ கம்மி பண்ணும். ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், RTX 3050 ஆல்ரெடி கேமிங்கில் கிடைக்கிற FPSஏ ரொம்ப கம்மி. இதில் ரே ட்ரேசிங் ஆன் பண்ணால் இன்னும் FPS கம்மியாகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ஸ்கேலிங் சேர்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இன்னும் ஒரு கேங் இருக்குது, அவங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ்.
ரெண்டரிங்னு வந்தால் கண்டிப்பாக NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு தான் வின் பண்ணும், AMD வின் பண்ணாது. அது உண்மை தான், கண்டிப்பாக NVIDIA கார்டு தான் வின் பண்ணும். ஆனால் இங்கே நாம RTX 3050 அப்புறமா AMDோட RX 6600 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் அடோபோட ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு ரெண்டரிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக NVIDIA கார்டு தான் வின் பண்ணும், 3050 8GB தான் வின் பண்ணும். ஆனால் இருக்கிற டிஃப்ரெண்ட், அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ணணும்னா நீங்கள் AMDோட RX 6600 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அதிகமாக வேகமாக ரெண்டர் பண்ணும். அது உண்மை தான். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும், அதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்கு முன்னாடியே ரெண்டர் பண்ணால் கூட எனக்கு அந்த டைம் கூட ரொம்ப வேல்யூபிள் டைம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக RTX 3050 வாங்கலாம். இல்லை எனக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா கூட பரவாயில்ல, எனக்கு அது கூட சேர்த்து இன்னும் 20% அதிகமாக கேமிங்கில் FPS வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போவுமே AMDோட RX 6600 வாங்கலாம். மற்றபடி RTX 3050 8GB இருக்கிற எல்லா என்கோடிங் டிகோடிங் சப்போர்ட்டுமே AMDோட RX 6600லேயுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயினான டாபிக் வரலாம். இந்த 6GB மாடல் RTX 3050 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குறது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா மினிமம் ப்ரைஸாக 17,500 கிட்டே இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஒரு 1000 ரூபீஸ் இல்லைனா 1500 ரூபீஸ் போட்டிங்கன்னா உங்களால் 8GB மாடலே வாங்க முடியும். 8GB மாடல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு 2GB VRAMமே கிடைக்கும், அடிஷ்னலாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸுமே கிடைக்கும். அப்படி NVIDIA கார்டு தான் வேணும்னா நீங்கள் இந்த 6GB மாடலை இப்போதைக்கு வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. நீங்கள் அதே ப்ரைஸில் இருக்க GTX 1660 சூப்பர் வாங்கினா கூட இந்த RTX 3050 6GBயோடையுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஆனால் அங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த RTXங்கிற நேம் அங்கே கிடையாது, அதுக்காகவே இந்த RTXல இருக்க சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த RTXல இருக்க சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக RTXன்னு நேம் இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு தான் வாங்கணும். ஸோ நீங்கள் 6GB மாடலுக்கு தான் பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. எப்படியாவது வெயிட் பண்ணி ஒரு 1000 ரூபீஸ் இல்லைனா 1500 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு 8GB மாடலே வாங்குங்க. மற்றபடி கேமிங் ப்ளஸ் எடிட்டிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு நல்ல கார்டு வேணும்னா இப்போவுமே 20,000க்குள்ளே AMDோட RX 6600 தான் பெஸ்ட்டான கார்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.